கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட உபாகமும் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலே உனக்குள் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். எளியவன் நமக்குள் இல்லாதிருக்க வேண்டும். எளியவர்களே நம்முடைய எல்லைக்குள்ளாக இருக்கவே கூடாது. காரணம், ஏழ்மையும் தரித்திரமும் இறைவனின் கொடை அல்ல, அது உலகத்தின் அதிபதியாம் பிசாசின் கிரியை. ஆகவே இந்த ஏழ்மையும் தரித்திரமும் நம்முடைய எல்லைகளுக்குள் இருக்கவே கூடாது. தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதை நாம் எப்படி செய்ய முடியும் என்பது சரியான கேள்வி என்றாலும் அது தவறான கேள்வி. கலாத்தியர் 3:8 படி உனக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதுதான் வாக்குத்தத்தம். அப்படி என்றால் நம்முடைய எல்லைக்குள் இருக்கும் எளியவர்களுக்கு யார் பொறுப்பு? நாமே பொறுப்பு. ஆகவேதான் உனக்குள் எளியவன் இல்லாதிருக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த வறுமை ஒழிப்பு திட்டம் இறைவனின் இணையற்ற ஐஸ்வர்யத்தை பூமிக்குள்ளாய் கட்டவிழ்ப்பதன் மூலம் நிறைவேறும் என்பது உண்மை என்றாலும் அதை கொண்டு செல்லும் வாய்க்காலாய் உன்னையும் என்னையும் தான் பயன்படுத்த விரும்புகிறார். உனக்குள்தான், நமக்குள்தான் பூமியில் உள்ள சகல தேசமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பது எத்தனை சந்தோஷமான விஷயம். ஆகவே தேவன் எளியவரை ஆசீர்வதிக்கும் செல்வத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் மூலமாய், நமது மூலமாய் அவர்கள் போஷிக்கப்பட்டு உயர்த்தப்படவே விரும்புகிறார். வேறு விதமாய் சொல்கிறேன், அவர்களை பெரிய அளவில் ஆசீர்வதிப்பதற்கான செல்வம் பெரிய அளவு உங்கள் கரங்களில் கொடுக்கப்படும். அப்படியென்றால் அவர்கள் சிறிய அளவில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான செல்வம் இப்பொழுது சிறிய அளவில் உங்களிடம்தான் உள்ளது. கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்திற்கு அது அதிபதியாக்கும். கர்த்தர் தாமே இந்த சத்தியவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.